வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பெப்பர் டோஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக ஸ்வீட் டோஸ்ட் ரெசிபி நம்ம வீட்டில் பண்ணுவோம். ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் மிளகு டோஸ்ட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இங்கே நான் முட்டை, பால், மிளகுத்தூள், பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ முதல்ல வந்து முட்டை உடச்சி ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிறேன், ஒரு அகலமாக இருக்கிற பிளேட்டில். ஏன்னா ப்ரெட்டை வந்து நம்ம இந்த முட்டை கலவையில் தோச்சி நம்ம தவாவில் சுட்டு எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு நல்ல அகலமாக இருக்கிற ஒரு பவுலில் கூட முட்டையை உடச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ், என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டிலிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில் பிளாக் போஸ்ட்டுக்கு உங்களை டைரக்ட் பண்ணுவோம். ஸோ பிளாகில் கூட விசிட் பண்ணி நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன், பால் சேர்த்துருக்கேன். முட்டையை நல்லா அடிச்சிடுறேன். ஏற்கனவே எங்கள் மிளகுத்தூள் நாங்கள் வந்து வீட்டில் தயார் பண்ணுற மிளகுத்தூளில் உப்பு இருக்குது. ஸோ வந்து கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன், முட்டையில் அளவாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா முட்டையை அடிச்சிட்டாங்க. நீங்கள் மிக்சியில் கூட சேர்த்து இந்த முட்டையை நல்லா அரைச்சிக்கலாம். அந்த ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி, அந்த நல்ல ஒரு ஈவனாக கன்சிஸ்டன்சி அடித்து அந்த முட்டை ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த 3 முட்டை, ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் நான் சேர்த்துறதுக்கு 6 ஸ்லைஸ் வந்து நான் பிரெட் டோஸ்ட் தயார் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான தீயில் ஒரு தவாவை காய வச்சுருக்கேன். அதில் எண்ணெய், கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிப்பியில் வந்து நீங்கள் மிளகுத்தூள் இப்படி தான் நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் முட்டையில் சேர்த்து நீங்கள் அடித்து நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா அந்த மிளகுத்தூளெல்லாம் முட்டையில் அடிப்பக்கம் போய் நின்றுடும், அந்த ஈவனாக இருக்காது. ஸோ இப்போ வந்து தவாவில் கொஞ்சமாக மிளகுத்தூள் நான் தூவியிருக்கேன். அது மேலே வந்து இப்போ நம்ம ப்ரெட்டை முட்டையில் நினச்சி மிளகுத்தூள் மேலே வச்சு நம்ம 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து ஒரு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தி டிஷ், எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து இந்த ஒயிட் ப்ரெட்டுக்கு பதில் நீங்கள் வீட் ப்ரெட் யூஸ் பண்ணலாம். டயட் பண்ணுறவங்க பொதுவாகவே சுகர் அவாய்ட் பண்ணோன்றவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், அருமையான ஒரு டிஷ். இந்த மிளகு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம வறுத்தோம்னா அது அதிகமாக டேஸ்ட், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த ப்ரெட்டை வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் நான் பரிமாறியிருக்கேங்க. இதே மாதிரி எல்லா ஸ்லைசஸையும் இதே மாதிரி நான் தயார் பண்ண போகிறேன். தவாவை வந்து எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துக்கோங்க. தவாவில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவி பிரெட் ஸ்லைஸை வந்து அந்த முட்டை கலவையில் 2 பக்கமும் நல்லா தூச்சி எடுத்து தவா மேலே வச்சு கொஞ்சமாக மிளகுத்தூள் மேலே ப்ரெட் மேலே தூவி நம்ம 2 பக்கமும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி ஃப்ரை பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் தான், ஹை ஃப்ளேமில் பண்ணவே கூடாது, மிதமான தீயில் பண்ணலாம். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். நொடியில் ரெடி ஆகும். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரெட் டோஸ்ட்டோடு நீங்கள் கெச்சப்போடு சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச சாஸோடு சர்வ் பண்ணலாம். அப்படியேவும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் இந்த ப்ரெட் டோஸ்ட். அம்மா வந்து நான் சின்னப்பத்துலேருந்து இந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ வந்து ஸ்வீட் டோஸ்ட்டு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, இந்த மாதிரி பெப்பர் டோஸ்ட் கூட அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.